நடிகை ஸ்ரீதிவ்யா கடந்த 2010 வருஷத்துல மனசாரங்கிற தெலுங்கு படத்தின் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க. ஆனா இந்த படம் பெரிய தோல்வியை தழுவிடுச்சு. அதனால 2 வருஷம் பட வாய்ப்புகள் இல்லாம இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2013 டைரக்டர் பொன்ராமோட டைரக்ஷன்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ஸ்ரீதிவ்யா தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க. ஸ்ரீதிவ்யா தமிழ் சினிமாவோட எல்லா முன்னணி நடிகர்களோடு நடிச்சுட்டாங்க. இவங்க தமிழ்ல ஜீவா, வெள்ளைக்காரதுரை, காக்கி சட்டை, ஈட்டி, காஷ்மோரா, மருது, பெங்களூரு நாட்கள், மாவீரன் கிட்டு, சங்கிலி புங்கிலி கதவத்தொர உள்ளிட்ட பல படங்களும் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்களோட கையில வேற எந்த படமும் கைவசம் இல்லையாம். இதனால இவங்களோட பெற்றோர் இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே ஸ்ரீதிவ்யா பிரபல டாக்டர் ஒருத்தரை காதலிச்சுட்டு வருவதாகவும் தகவல் பரவுச்சு. பெற்றோர்கள் திருமண ஏற்பாடு செஞ்சுட்டு வரதால விரைவில் தன்னோட ஆசை நாயகனை ஸ்ரீதிவ்யா மணக்க உள்ளதா செய்திகள் வெளியாகி இருக்கு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.